நம்ம ஹை சொசைட்டிக்கும் ஏத்த மாதிரி ஒரு லுக்கான பொண்ணாதான் இருக்காங்க உங்க மூத்த மருமக. ஏன் அப்ப சின்ன மருமக நம்ம சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி இல்லையா? நான் அப்படி சொல்லல. சின்ன மருமகளை விட பெரிய மருமக கிட்டதான் அந்த ஹை லுக் அதிகமா இருக்கு. அவங்கள பார்த்தாலே சொல்லலாம் அவங்க அகிலாவோட மருமக தான். அவங்க கட்டிருக்கிற புடவையிலே தெரியுது. அக்கா பாத்தீங்களாக்கா இந்த பார்வதி பண்ண வேலைய? நீங்க செலக்ட் பண்ண ஐஸ்வர்யாவை விட தான் எந்த வகையிலயும் குறைஞ்சவ இல்ல, அதை விட பெரிய ஆள் தான் காமிச்சுக்கிறதுக்காக தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லக்கா, அன்னைக்கு கடையில் நடந்தது இல்ல, அதுக்கு உங்களை பழி வாங்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு எந்த வகையிலயும் குறைஞ்சவ இல்லைன்னு காமிக்கிறதுக்கு உங்களை விட அதிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. பாருங்களேன், அவ புடவையும் அவ ஹேர் ஸ்டைலையும் கெத்தையும் டிரைவர் பொண்ணு மாதிரியா இருக்கா. திமிரு. ஏய், திருந்தவே மாட்டியா? என் கல்யாண நாளும் அதுவுமா எல்லாரும் முன்னாடி உன்னை அடிக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். போ, வந்தவங்களை போய் கவனி. சரிங்க அக்கா. அத்தை வாங்க, அத்தை வாங்க, போலாம். வாங்க. சரி சரி. ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? என்னத்தடி கவனிக்கிறது? பெரியத்த இப்ப உங்களை அடிக்காம விட்டதுக்கு காரணம் அத்தை உங்க கையில கட்டி இருக்கிற அந்த ஜடாமணி கயிறு தான். ஆமா. அப்படின்னா இந்த கயிறுக்கு சக்தி இருக்கு. வாழ்த்துக்கள். ஆண்டி அங்கிள், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ ஐஸ்வர்யா, தேங்க்யூ.
ஆமா. ஹாய் அகிலா. Hi, Raji. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you, thank you, thank you so much. Thank you. என்ன இவ்ளோ லேட்டா வர நீ? சாரி அகிலா, ஒரு முக்கியமான மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். என்னடா நிக்கிற இப்படி கூட. சாரிக்கா. ஹாப்பி ஆனிவர்சரி. வாங்கிக்கோ. நல்லா சமாளிக்கிற. Thank you. இந்தாங்க. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இத போய் அக்காட்ட சொல்லணும். நீ வரலன்னா கண்டிப்பா கோச்சிட்டு இருந்திருப்ப. கோச்சுக்கிட்டு உன்னை சமாளிக்க எனக்கு தெரியும். அக்கா, அப்புறம் என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்க்கா. நம்மளோட அகிலாக்கு முன்னாடி சீக்ரெட் எதுக்கு? ஏதாவது சொல்லணும்னா இங்கேயே சொல்லுடா. இல்லக்கா, கொஞ்சம் தனியா பேசணும். அகிலா, பேசிட்டு வா ராஜி. சரி, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே. என்னடா, என்னன்னு சொல்லு. அக்கா, அங்க பாருங்க. என்னக்காச்சு உங்களுக்கு? அந்த ரவுடி பொண்ணை பார்த்ததும் பயங்கர டென்ஷன் ஆவீங்க. அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்ட சொல்லி அந்த ரவுடி பொண்ணுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்கன்னு பார்த்தா இப்படி அமைதியா இருக்கீங்க. அந்த ரவுடி பொண்ணு அகிலா மேடம் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்தா? நம்ம உடனே போய் அகிலா மேடம் கிட்ட சொல்ல வாங்கா. அவசரப்படாத, பொறுமையாயிரு. என்னக்கா சொல்றீங்க? ரவுடி பொண்ணை காட்ட சொல்லி அகிலாண்டேஸ்வரி மேடம் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இல்ல ரத்னம், சந்தர்ப்பம் நமக்கு சாதகமா இல்ல. என்னது? சந்தர்ப்பம் நமக்கு சாதகமா இல்லையா? என்னக்கா சொல்றீங்க? அந்த ரவுடி பொண்ணு விஷயத்துல அகிலா நமக்கு ஃபேவரா நடந்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா இந்த பொண்ணு அகிலாவோட மூத்த மருமக. நம்ம மகேஷ் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. ஆமாண்டா, இந்த பொண்ணு நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ என்ன நடந்தது தெரியுமா? பொறுத்திருந்து பாரு யார் நினைக்கிறது நடக்குதுன்னு. நீ வா பவானி. Hi, I'm Nandini. I'm Rajeshwari. Sorry. நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி சொல்றீங்க? உங்க
உங்க பையன் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நான் தான். நான் ராங் சைட்ல கார் ஓட்டிட்டு வந்ததுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட நான் சாரி கேக்குறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேல கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என்கிட்டயே வந்து சாரி கேட்பேன்? டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு நீ நல்லது பண்ண போறியா? உங்க பையன் கல்யாண விஷயத்துல உங்ககிட்ட இப்ப சவால் விட்டாலே அவ எனக்கும் எதிரி. சோ எதிரிக்கு எதிரி நண்பன். யோசிக்காதீங்க. நீங்க 2 பேரும் சவால் விட்டுக்கிட்டத நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன். என்ன நீங்க தாராளமா நம்பலாம். கேட்காமலேயே உதவி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என் சவால்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம். பார்வதியோட தோற்றத்தை வச்சு நீங்க அவளை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், அவளை ஜெயிக்கிறது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்ல. அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என் ஃப்ரெண்டு அகிலாண்டேஸ்வரி இருக்கா. என்ன அகிலாண்டேஸ்வரி? என்ன யோசிக்கிற? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி கேள்விப்பட்டிருப்பியே. உங்க பையன் கல்யாண விஷயத்துல போயும் இந்த அகிலாண்டேஸ்வரிய நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ, என் ஃப்ரெண்ட் அகிலாண்டேஸ்வரிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அகிலாண்டேஸ்வரிய விடுங்க. உங்ககிட்ட சவால் விட்டாலே அந்த பொண்ணு யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவதான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக. என்ன சொல்ற நீ? உண்மையேதான் சொல்றேன். அகிலாண்டேஸ்வரியோட கார் டிரைவரோட சுந்தரத்தோட பொண்ணுதான் இந்த பார்வதி. வீட்டுல சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பார்வதியும் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மக ஆதியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல பார்வதி மேல கோவப்பட்ட அந்த அகிலாண்டேஸ்வரி இப்போ பார்வதி மேல பாசம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மக ஆதினா உயிர். ஆதிக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவ்வளவு ஏன், ஆதிக்காக தான் பார்வதியை பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பையன் கல்யாண விஷயத்துல அந்த அகிலாண்டேஸ்வரி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கா இல்ல அந்த பார்வதிக்கா? ஆதி பார்வதி காதல் மாதிரிதான் உங்க பையன் காதலும். ஆதி விஷயத்துல அடங்கி போன அந்த அகிலா
உங்க பையன் விஷயத்துல மட்டும் எப்படி எதிரா இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க பையன் கல்யாண விஷயத்துல அகிலாண்டேஸ்வரி கண்டிப்பா உங்களுக்கு உதவ மாட்டாங்க. இந்த பொண்ணு இங்க இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதனாலதான் ஃபங்க்ஷனுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அகிலாண்டேஸ்வரியோட தயவு நமக்கு நிச்சயமா வேணும். அதுக்காக தான் வந்தேன். அதனால நாம் அந்த பொண்ணு கண்ணுல படாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடணும். வாடா தம்பி போலாம். சாரி அகிலா. அகிலா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன ராஜி, என்ன விளையாடுறியா? நீ வந்ததே லேட், அதுக்குள்ள இப்ப கிளம்புறேன்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது. அகிலா, எனக்கும் இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்கு சாதகமா இல்லையே அகிலா. சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்கு சாதகமா இல்லையா? ஹாய் ஆண்டி. ஹாய் ஐஸ்வர்யா. என்ன ராஜி, ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அகிலா. வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்ப போயிட்டு காலையில வந்துடுறேன், ஓகேவா? அப்படியா, சரி கிளம்பு. தப்பா நினைக்காத அகிலா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தப்பா எல்லாம் நினைச்சுக்கல, நீ கிளம்பு. சரி, நான் வரேன். வாடா தம்பி போலாம். ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம். என்ன ஐஸ்வர்யா? ஆண்டி, பார்வதிய பாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாம போச்சுல்ல. இப்ப பார்வதி இங்கதானே இருக்கா. ஆண்டி பார்வதியை மீட் பண்ணிட்டு போலாம்ல. ஆமா இல்ல? சரி, சீக்கிரமா போய் பார்வதியை கூட்டிட்டு வா ஐஸ்வர்யா.